ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகீஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சிம்பிளாக செஞ்சு முடிக்கிற ரெசிபி தான் இது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் அளவில் பீட்ரூட் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதோட இந்த மாதிரி சைஸில் 10 பீஸ் அளவு தேங்காய் துண்டு எடுத்துருக்கேன். அதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணாண்டாம், அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் போதும். அப்போ தான் பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பீட்ரூட் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க 2 பீட்ரூட் அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை அந்த 2 டீஸ்பூன் ஆயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். தண்ணி எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணல. நம்ம துருவி எடுத்துருக்கனால அதிலே தண்ணி விடும், அதனால் அதுவே போதுமான அளவு இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.